திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஆன்மநேய உறவுகளே. நாம் தற்போது செங்கல்பட்டுக்கு அருகில் உள்ள புராதன சிறப்பு மிக்க தொன்மை திருத்தலமாய் விளங்கும் திருக்கழுவுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் மகான் சுப்பைய சித்தர் சுவாமிகளின் 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசிப்போம். மகான் சுப்பைய சித்தர் சுவாமிகளின் ஜீவாலயம் திருக்கழுவுக்குன்றம் மலைக்கோவில் கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. 25/12/2025 வியாழக்கிழமை மார்கழி மாதம் சதய நட்சத்திரத்தில் மகான் சுப்பைய சுவாமிகளின் 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் கடையனோடை என்ற கிராமத்தில் செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறந்த மகான் சுப்பைய சுவாமிகள் அக்காலத்திலேயே BA வேதியியல் துறையில் ஆனஸ்ட் பட்டம் பெற்றவர். இறை மெய்ஞானத்தை தேடி இந்தியா முழுவதும் சுற்றி அலைந்த சுவாமிகள் இறுதியாக வடலூருக்கு வந்து வள்ளல் பெருமானாரின் சன்மார்க்க நெறியில் பரிபூரண மெய்ஞானத்தை பெற்றார்கள். அங்கிருந்து வள்ளல் பெருமானார் இயற்றிய திருவருட்பா 6ஆம் திருமுறையுடன் நடந்தே வந்து இந்த திருக்கழுவுக்குன்றம் வேதகிரீஸ்வரத்தை அடைந்த சுவாமிகள் மலை மீது உள்ள ஒரு குகையில் தனித்திருந்து அன்ன ஆகாரம் ஏதுமின்றி 9 ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து இறைவனோடு இரண்டர கலந்து முக்தி பேறு பெற்று என்றென்றும் இங்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மகான் சுப்பைய சுவாமிகள் திருக்கழுவுக்குன்றம் மலை குகையில் தவம் புரிந்து வந்த காலத்தில் தாம் பெற்ற இறை மெய்ஞான அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்கும் வகையில் 51 குறள்களாக சிவசிந்தனை என்ற பெயரில் ஏற்றி தந்தருளினார்கள். அது ஐயாவின் ஜீவசமாதி ஆலயத்தில் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டுள்ளது. திருக்கழுவுக்குன்றம் மகான் சுப்பைய சுவாமிகளின் 65ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவில் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு. மகான் சுப்பைய சுவாமிகளின் ஜீவாலயத்தில் தினசரி மதிய வேளைகளில் நாடி வரும் அடியவர்களுக்கு அன்னம்பாளிப்பு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. வள்ளல் பெருமானாரை போலவே தன் 51வது வயதில் இறை முக்தி பேறு பெற்ற மகான் சுப்பைய சுவாமிகள் இந்த திருக்கழுவுக்குன்றத்திலே அருள் ஒளியாய் வீற்றிருந்து நாடி வரும் அன்பர்களுக்கு என்றென்றும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். திருக்கழுவுக்குன்றம் மலை மீது ஏறி சென்று வேதகிரீஸ்வரரையும் சௌந்தரநாயகி அம்மையையும் கண்டு வணங்கி அங்கு மகான் சுப்பைய சுவாமிகள் 9 ஆண்டு காலம் தனித்திருந்து தவம் புரிந்து முக்தி பேறு பெற்ற புனிதம் நிறைந்த குகையையும் கண்டு தரிசிப்போம். காடோ செடியோ கடல் புறமோ நாடோ நகரோ நகர் நடுவோம் வீடோ புறத்திண்ணையோ தமியேனுடல் வீழுமிடம் நீள்தோய் கழுகு குண்டிலீசா உயிர் துணை நின் பதமே நீள்தோய் கழுகு குண்டில் ஈசா உயிர் துணை நின் பதமே. சங்கு தீர்த்தம் குளம், சங்கு தீர்த்த குளம் அடியில உள்ள அடிவார சிவாலயம் பக்தவச்சலேஸ்வரர் சிவாலயம், மலை கோயில். பாதி தூரம் ஏறி வந்துட்டோம். திருக்கழுவுக்குன்றம் ஒருக்கல் மண்டபம். இது 1வது மகேந்திரவர்மன் காலத்து குடவரை கோயில். இது உள்ள இருக்கு. போமா. சிவாய நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. மேலே வந்துட்டோம். ஓம் ராமநாத சுவாமிகளை பற்றி சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. திருக்கழுகுன்றம் மலை கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த மலை கோயில் கோபுரம் ஒரே பாறையால் செதுக்கப்பட்டது. வாழைப்பூ வடிவத்தை ஒத்தது. ஓம் நமச்சிவாய. ஓம் வேதகிரீஸ்வரா போற்று. சிவசிவா. சங்கு தீர்த்தம் தாளக்கோயில். திருக்கழுகுன்றம் மலை மீது பன்னெடுங்காலமாக 2 முனிவர்கள் சாபத்தால் கழுகு ரூபமாக மாறி தினசரி இங்கே வந்து உணவு எடுத்துட்டு இருந்தாங்க. அதன் ஞாபகமாக இங்கே தற்போது அமைக்கப்பட்டுள்ள இந்த கழுகுகளுடைய உருவம். அதுக்கப்புறம் அவங்க சாப விமோச்சனம் அடைந்து போய்விட்டார்கள். இப்போ இந்த பாறை இதுதான், இங்கே தான் வந்து அந்த உணவு எடுத்தது. பழைய காணொளி காட்சியெல்லாம் கூட இருக்கு. இதுக்கு பக்கத்திலே தான் நம்ம சுப்பையா சுவாமிகள் தவம் புரிந்த குகை அமைஞ்சிருக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய. திருக்கழுகுன்றத்தில் மகான் சுப்பையா சுவாமிகள் 9 ஆண்டு காலம் தவம் புரிந்த குகை இதுதான். இந்த குகையில தான் சுவாமிகள் அன்னாகாரம் இல்லாமல் தவம் புரிந்து இறைவனோடு 2 கலந்து முக்தி பெற்றார். அருள் திரு சுப்பையா சுவாமிகள் 3/1/1960 ஆண்டில் இந்த இடத்தில் ஜீவன் முக்தி பெற்றார். இந்த மலையில இந்த குகையில 9 ஆண்டு காலம் அன்னாகாரம் இல்லாமல் சுவாமிகள் தவம் புரிந்தார். ஓம் சத்குருவே போற்றி. ஓம் வேதகிரீஸ்வரா. திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் மலைக்கோவிலை கண்டு தரிசித்த நாம் தற்போது மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி சமேத பக்தவத்சல ஈஸ்வரர் தாளக்கோவிலை கண்டு தரிசிக்கின்றோம். குன்றத்திலே மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை வழங்கிய இடம். மாணிக்க வாசக பெருந்தகை சிவபெருமானிடம் திருவடி தீட்சை பெறும் அற்புத காட்சி. ஓம் மாணிக்க வாசக பெருந்தகையை போற்றி. திருக்கழுகுன்றம் தாளக்கோயிலிலே பஞ்சபூத ஸ்தலங்களும் அமைந்துள்ளது. ஏகாம்பரநாதேஸ்வரர், திருவாடுதுறை ஆத்மநாதேஸ்வரர். ஆலயத்திலிருந்து 4 கோபுரங்களையும் ஒன்றாக தரிசிக்கக்கூடிய இடம் இது. இங்கேருந்து பார்த்தா மலை கோயிலும் தெரியும், 4 கோபுரங்களும் காட்சியளிக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. முச்சுடர்களாக காட்சி தரும் அண்ணாமலையார் கோயில் 3 ஜோதி. கதலிவனம். இந்த திருக்கழுகுன்றத்திலே கதலி வாழை தான் தலை விரிச்சோம். இந்த கதலி வாழை மரம் இங்க அமைஞ்சிருக்கு. தாளக்கோவிலிலே திரிபுர சுந்தரி அம்மை தனி கோவில் கொண்டு அருளாட்சி புரிகின்றார். மலையை நோக்கி உள்ள நந்தி. ஓம் நம சிவாய. வேணாம். ஓம் நமச்சிவாய. இப்ப நாம திருக்கழுகுன்றத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சங்கு தீர்த்த குளத்தை காண வந்திருக்கோம். சங்கு தீர்த்த குளத்தின் கரையில் தீர்த்தபாலீஸ்வரர் அருள்பாலிக்கின்றார். அவரை வணங்கிவிட்டு சங்கு தீர்த்த குளத்தை காண்போம்.
ஓம் திருக்கழுகுன்ற செல்வா போற்றி. திருக்கழுகுன்றம் சங்கு தீர்த்தம். இந்த சங்கு தீர்த்தத்தில் தான் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வலம்புரி சங்கு தோன்றும். இப்படிப்பட்ட அற்புதமான திருக்குளம் இது. ஓம் நம சிவாய. தமிழ்நாட்டின் திருக்கோயில்களில் உள்ள திருக்குளங்களிலேயே 2வது மிகப்பெரிய திருக்குளம் இது. முதல் திருக்குளம் திருவாரூர் கமல தீர்த்தம், 2வது இந்த திருக்கழுகுன்றம் சங்கு தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி. பொறுப்பமர் புவனத்து அரசே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. இந்த பச்சை தீர்த்தம் என்னும் திருக்கழுகுன்றத்திலே இந்த சங்கு தீர்த்தமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வலம்புரி சங்கு சுயம்பாக எழுந்தருளக்கூடிய ஒரு திருக்குளம். இந்த திருக்குளத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சங்கு வரும். இங்கிருந்து எடுக்கப்பட்ட பல 12 ஆண்டுகளுக்கு எடுக்கப்பட்ட சங்கு மலைமீது வேதகிரீஸ்வரர் சிவாலயத்தில் வைத்திருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை 1008 சங்க அபிஷேகம் நடக்கும். அப்போ நாம அந்த சங்குகளை இங்க தரிசிக்கலாம். மார்கழி மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த சங்காபிஷேகத்தில் அதை காணலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த சங்கு தீர்த்தத்தில் நீராடி இந்த திருக்கழுகுன்ற மலையை கிரிவலம் வந்து மலை ஏறி நாம் வேதகிரீஸ்வரரை தரிசித்தோமே ஆனால் நாம் நினைத்த வரம் கிடைக்கும். குழந்தை வரமானாலும் சரி, திருமண வரம், வேலை வாய்ப்பு, எல்லா வரங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சிவாலயம் இது. கண்டிப்பாக அனைவரும் வந்து இங்க சிவாலயத்தை தரிசனம் பண்ணுங்க. தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.